ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். இந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து ஜேன் ஆஸ்டன். இந்த புக் வந்து 200 வருஷம் பழமையான ஒரு புக். ஆனால் இப்போவும் இந்த புக் தான் இங்கிலீஷ் கிளாசிக் புக்கில் படிக்க வேண்டிய மஸ்ட் ரீட் புக்கில் ரொம்ப முதன்மையான 10 லிஸ்ட்டில் இந்த புக் வருது. இப்போவும் எல்லாராலையும் விரும்பப்படுற, படிக்க இப்போவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற புக் வந்து இந்த புக் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். இந்த புக் எழுதின ஆத்தர் வந்து ஜேன் ஆஸ்டன். அவங்கள பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? அவங்க வந்து 16 டிசம்பர் 1775 பிறந்திருக்காங்க, ஸ்டீவன்சன், இங்கிலாண்டில். இவங்க இந்த புக் எழுதும் போது அவங்களுக்கு 20லேருந்து 21 வயசு தான் ஆயிருக்கு. இந்த புக்கோட ஒரிஜினல் டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். இவங்க எழுதியிருக்க நாவல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து லவ் அண்ட் மேரேஜ். ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் மேரேஜே பண்ணிக்கல. இவங்க கம்ப்ளீட்டாக எழுதின நாவல்ஸ் வந்து வெறும் 6 நாவல்ஸ் தான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, எம்மா, மேன்ஸ்ஃபீல்ட் பார்க், நொர்தாங்கர் அபே அண்ட் பர்சுவேஷன்ஸ். இந்த 6 புத்தகங்களும் அவங்க பேர்லேயே அவங்க வந்து பிரிண்ட் ஆகலை. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு அனானிமஸ் பேரில் தான் வந்து இந்த புக்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்து பை எ லேடி அப்படின்னு சொல்லி தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க ரொம்ப சிம்பிளாகவும் இவங்க புக்ஸ் எழுதுனதுக்காக ரொம்ப கம்மியான காசும் தான் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து 41 இயர்ஸ்லேயே வந்து இறந்துருக்காங்க. 1817 இறந்துருக்காங்க. இந்த புக் வந்து ஏன் 200 இயர்ஸ் பழசானாலும் ஏன் இந்த புக் வந்து இப்போவும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரிலேட்டபிளாகவும் எல்லோரும் படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க புக்காகவும் ஏன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஈகோ, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றின ஒரு ஐடியாஸ், இதெல்லாம் இப்போவும் வந்து நம்ம ஹியூமன் நேச்சர்ஸில் வந்து இருக்குது. இந்த கதை வந்து அதை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முக்கால்வாசி எழுதுகிற ஒரு கதைகளோ கேரக்டர்ஸோ பார்த்திங்கன்னா வந்து பெரிய ராஜாக்களை பற்றியும் பெரிய வார் பற்றியும் இருக்காது. ஒரு சாதாரண ஒரு 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 பர்சன்ஸ் பற்றின ஒரு லைஃப் பற்றின ஒரு கதையாக தான் இவங்க வந்து இவங்களோட நாவல்ஸில் வந்து இவங்க எழுதின இந்த நாவலில் வந்து இருக்குது. எலிசபெத் பெனட் அப்படின்றவங்க தான் இந்த புக்கில் வந்து ஒரு ப்ராமினன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த இந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புத்திசாலியான ஒரு ஃபீமேல் கேரக்டராகவும் இருக்குது. டர்சி அப்படின்றது தான் இதில் இருக்க மேல் ஹீரோவோட கேரக்டர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு ஐகானிக் ரொமான்டிக் கேரக்டராகவும் இருக்குது. இப்போ நம்ம ஆக்சுவலி இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவி சீரியல்ஸில், இந்த பிபிசி சீரியல்ஸில், அதெல்லாம் நிறைய மூவிஸாகவும் வந்து எடுத்திருக்காங்க. இந்த புக்கை இப்போ நம்ம இந்த புக் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி வந்து 19th சென்ச்சுரி இங்கிலாண்டில் பேஸ் பண்ணியிருக்க ஒரு கதை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுங்கிறது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெனட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபேமிலி வந்து லாங்பார்னில் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு வில்லேஜில் இங்கிலாண்டில் இருக்குது. இந்த பெனட் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் பெனட்டுக்கு 5 பெண் குழந்தைங்க. ஃபஸ்ட்டு எல்டர் ஒன் தான் வந்து ஜேன்ன்றவங்க வந்து ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்மணி. செகண்ட் தான் எலிசபெத். அவங்க தான் இந்த கதையோட முக்கியமான ஒரு பிளேயரே. அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப இண்டிபெண்ட். 3வது பொண்ணு தான் மேரி. ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப புக்கும் படிக்கிற ஒரு கேரக்டர். 4வது பொண்ணு தான் கிட்டி. அவங்க வந்து கொஞ்சம் இம்மெச்சூரான ஒரு பொண்ணு. லிடியா, இது தான் லாஸ்ட்டு பொண்ணு. இவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. எல்லார்கிட்டேயும் ரொம்ப வந்து இஷ்டமாக வந்து பேசுகிற ஒரு டைப். மிஸ்டர் பெனட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப காம், சர்காஸ்டிக்காக இருப்பார். என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குதுன்றதை மட்டும் அவர் கவனிச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா,
மிஸ்டர் பெனட் இறந்ததுக்கப்புறம் இவரோட சொத்துக்கள் எல்லாமே இவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போது மிஸ்ஸஸ் பெனட் வந்து இவங்க 5 பொண்ணு வச்சுருக்கிறதுனால இந்த 5 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதுல வந்து ரொம்ப வந்து மும்முரமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் மிஸ்டர் சார்லஸ் பிங்லி அப்படின்ற ஒரு வெல்த்தியான ஒரு பேச்சுலர் வந்து நெதர்ஃபீல்ட் பார்க் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் வந்து வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர். அவர் வந்து வந்ததுனால ஒரு சின்ன பால் பார்ட்டி மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. பிங்லி வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் பிங்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். இப்போ இவர் வந்து இவரோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் மிஸ்டர் ஃபிட்ஸ்வில்லியம் டர்சி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரர். எப்போவுமே ஒரு குரூப்பாக வெறப்பாகவும் இருக்கிறவர். அவரை நினச்சி அவர் ரொம்ப பெருமைப்பட்டுப்பார். அந்த மாதிரி ஒரு பணக்கார ஒரு கேரக்டர், ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு கேரக்டர். இப்போது இந்த பிங்லியும் ஜேனும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் பெனட் ஃபேமிலியிலேருந்து வர, அதாவது மூத்த பொண்ணு தான் வந்து ஜேன். இந்த ஜேனும் பிங்லியும் வந்து இந்த பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து க்ளோஸாக ஆயிடுறாங்க. இப்போ எலிசபெத் ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது இவர் டர்சி வந்து பேசுகிறது வந்து கேட்குறாங்க. அவங்களோட டர்சி வந்து எலிசபெத் ஓகே, ரொம்ப ரொம்ப அழகும் இல்லை, ஓகே சுமாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க கேட்டுடுறாங்க. ஸோ இப்போது எலிசபெத் வந்து பார்த்திங்கன்னா டர்சியை பற்றி ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து ரொம்ப பேடாகவும் ஸ்ட்ராங்காகவும் அவங்க மனசில் வந்து தங்கிடுது. இவர் வந்து இந்த மாதிரி தான், இவர் வந்து இவங்கள பற்றி தப்பாக பேசினதுனால இவங்க இந்த டர்சி மேலே எலிசபெத்துக்கு பயங்கர ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஆனால் ஜேனும் பிங்லியும் வந்து நல்லா க்ளோஸாக ஆகிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட டைட்டில் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். இது வந்து இந்த ஹியூமன் கேரக்டராகவே இந்த புக்கில் இருக்க 2 பேர் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதாவது ப்ரைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் டர்சி, அவருக்கு வந்து அது ஜாஸ்தியாக இருக்கும், அதுதான் அவரோட கேரக்டராக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிஜுடிஸ்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சாமல் ப்ரீன்றது முன்னாடி, ப்ரிஜுடிஸ்னால் அப்படின்றது ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு முன்முடிவு என்னன்னு சொல்லிட்டு தீர ஆராயாமல் இவங்களாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறது முன்னாடியே. இதுதான் வந்து எலிசபெத்தோட கேரக்டராக இருக்குது. இப்போது இந்த 2 கேரக்டரில் இருக்கிறவங்களும் இந்த 2 நேச்சர், அதாவது பர்சனாலிட்டி நேச்சரை வச்சுக்கிட்டு இந்த கதை எப்படி போக போகுது அப்படின்றது தான் இந்த நாவலோட மெயின் பிளாட்டே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டர்சி வந்து என்ன நினைக்கிறாரு, ஜேன் வந்து உண்மையாகவே வந்து பிங்லியை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணிடுறாரு, அது இல்லாமல் இப்போ வந்து ஜேனோட ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி. பிங்லி வந்து ரொம்ப வந்து பெரிய பணக்காரர். ஸோ இவங்களோட ஃபேமிலியும் வந்து மிடில் கிளாஸ் எப்படி வந்து பேசுவாங்க, பழகுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து இவருக்கு அந்தளவுக்கு இவங்க ஃபேமிலி ஸ்டாண்டர்ட்ஸும் அவங்களோட பிஹேவியருமே இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு, ஜேன் வந்து உண்மையாக இவரை வந்து விரும்பலை உண்மையாக வந்து பிங்லியை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு டர்சின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவரோட ஃப்ரெண்ட் பிங்லியை வந்து இவர் வந்து ஒரு வேணுன்ட்டே வந்து அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறாரு. அதனால் பிங்லி வந்து வேறு ஊருக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ பிங்லி கிளம்பி வேறு ஊருக்கு போனதுக்கப்புறம் ஜேன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்களா அதனால். ஸோ இது வந்து எலிசபெத்துக்கு வந்து தெரியுது. ஸோ இவங்க 2 பேரும் இவங்களுடைய அக்கா ஜேனும் பிங்லியும் பிரிஞ்சதுக்கு டர்சி தான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு எலிசபெத்துக்கு வந்து தெரிய வந்து எலிசபெத் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக டர்சியை வந்து வெறுக்கிறாங்க.
இப்போது டர்சி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எலிசபெத் வந்து பிடிச்சிருக்கு. அவங்க புத்திசாலின்னு புரியுது. அவங்கள வந்து அவர் மனசு வந்து பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் இவரோட ப்ரைட் வந்து இவருக்கு இன்னும் அந்த கேரக்டர் வந்து மாறலை. இவ்வளோ வந்து இவருக்கு ப்ரைடு இருந்தாலுமே எலிசபெத் கிட்ட போய் இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ப்ரப்போசல் வந்து எப்படின்னா ரொம்ப ரூடாகவும் அவருக்கு இருக்க ப்ரைடும் அவர் பணக்காரன்ற ஒரு இதுவும் அந்த தோரணையிலையும் அந்த உள்ளே இருக்க அந்த தாட்ஸோடையும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு டர்சி எலிசபெத் கிட்ட. அதை வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமாக தெரியறதுனால எலிசபெத் வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ண உடனே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மறுத்துடுறாங்க. அது இல்லாமல் அவரை வந்து திட்டவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து ஜேனும் பிங்லியும் பிரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லிடியா, அதாவது மிஸ்ஸஸ் பெனட்டோட கடைசி பொண்ணு லிடியாவும் விக்மன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், அதாவது டர்சிக்கு தெரிஞ்சவரும், இவங்க 2 பேரும் வந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ வந்து இந்த கடைசி பொண்ணு இப்போ 4 பேர் கல்யாணம் ஆகலை. இந்த கடைசி இவங்க ஃபேமிலியில் கடைசி பொண்ணு வந்து இந்த விக்மேனோட ஓடி போயிடுது. விக்மேன் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் எலிசபெத் கிட்ட வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டர்சி வந்து யாரையுமே வந்து மதிக்கவே மாட்டான். அவனுக்கு பணக்காரன் ரொம்ப திமிரு. எனக்கு வந்து நிறைய அவன் காசெல்லாம் தர வேண்டியது இருக்குது. தரேன் சொல்லி என்னை ஏமாற்றிட்டான். என்னை வந்து சுத்தமாக மதிக்கவே மாட்டான். அவனோட சர்வன்ஸையுமே வந்து டர்சி வந்து மதிக்கவே மாட்டான். அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி எலிசபெத் கிட்ட வந்து அந்த விக்மன் வந்து சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ வந்து கடைசி பொண்ணு லிடியாவும் அந்த விக்மனும் வந்து ஓடி போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் எங்கேன்னு யாருக்குமே தெரியல. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிய வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் டர்சி தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சி அவன் வந்து ஆக்சுவலி உண்மை என்னென்னா விக்மன் வந்து எலிசபெத் கிட்ட வந்து நிறைய பொய் சொல்லியிருப்பான். அவன் வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பான். அது இல்லாமல் வந்து டர்சியோட குடும்பத்தை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்கக்கிட்ட நிறைய காசு வாங்கி நிறைய யூஸ் பண்ணுவான். நிறைய கடன் வாங்கியிருப்பான். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவன் பண்ணியிருப்பான். அது வந்து இப்போ வந்து டர்சி என்ன பண்ணுவான்னா இவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சி இவங்க 2 பேருக்கும் வந்து விக்மன் வந்து ஏமாற்றலான்னு நினச்சிருப்பான். பட் வந்து டர்சி வந்து அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சிருவான். ஏன்னா வந்து கல்யாணமும் பண்ணி வச்சிருவான். அது இல்லாமல் அவன் வந்து நிறைய வாங்கியிருக்க கடன் எல்லாத்தையுமே வந்து செட்டிலும் பண்ணிடுவான். ஸோ இந்த டர்சி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை மிஸ்ஸஸ் பெனட்டோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணியிருப்பான். அது வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இவன் வந்து டர்சி வந்து சால்வ் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் வந்து டர்சி வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பான் எலிசபெத்க்கு. இந்த மாதிரி வந்து ஏன் வந்து ஜேனும் பிங்லியும் வந்து அவங்க சேர்றது அவனுக்கு ஏன் பிடிக்கல. அது வந்து ஆக்சுவலி ஜேன் வந்து உண்மையாகவே வந்து பிங்லியை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்ச ரீசனையும் எல்லாத்தையுமே வந்து ஒரு லெட்டரில் வந்து எழுதியிருப்பான் எலிசபெத் கிட்ட. அதுக்கப்புறமேட்டு தான் எலிசபெத்க்கு வந்து டர்சி மேலே உள்ள ஒரு இம்ப்ரெஷனும் வந்து மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த மேரேஜ் இவன் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இவன் பண்ணதுனால இன்னும் வந்து அவனை பற்றி வந்து எலிசபெத் வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் இது எல்லாமே நடந்ததுக்கப்புறம் டர்சியுமே என்ன ஆகிடுவார், அவரோட கேரக்டர்லேருந்து கொஞ்சம் மாறிடுவார். அவருக்கு இருக்க அந்த ப்ரைடு, பணக்காரங்கன்ற அந்த ஒரு புகழ், அது எல்லாமே கொஞ்சம் மாறி இந்த சுச்சுவேஷன்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் அவனுக்குள்ளே கொஞ்சம் மாறுதல்களாகி திரும்பவும் வந்து டர்சி வந்து எலிசபெத் கிட்ட வந்து ஒரு நல்ல விதமாக ஒரு நல்ல கேரக்டரில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட மேரேஜுமே நடக்கும். அதாவது டர்சி எலிசபெத், அதுக்கப்புறம் ஜேன் பிங்லி, இவங்க 2 பேரோட மேரேஜுமே நடக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கோட கதை.
Thank you so much for listening so far. Thank you. Bye-bye.